அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸல்லா அலா ரசூலில்லா அலா முஹம்மதின் அப்துல்லா வலா அலைஹி வஸௌஃபிஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை ஹலாலான முறையில் அனுபவித்து போதும் என்ற மன திருப்தியுடன் வாழ்கின்ற இந்த முறைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சில கருத்துக்களை உங்களிடையே இந்த காணொளி மூலம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுவை வணங்கக்கூடிய, அல்லாஹுவிற்கு அஞ்சக்கூடிய, போதும் என்ற மன திருப்தியுடன் வாழக்கூடியவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹுடைய தூதர் கூறிய இரண்டாவது தன்மை. அல்லாஹ் கொடுத்ததை போதும் என்ற தன்மையோடு வாழ்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், செல்வந்தம் என்பது அதிகமான சொத்துக்களை சேர்ப்பதோ குவிப்பதோ செல்வந்தம் கிடையாது. அப்போ செல்வந்தம் என்பது அல்லாஹ் கொடுத்ததை முழு திருப்தியோடு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் செல்வந்தம் எனப்படுவது. இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு ஒரு அடிப்படையை சொன்னார்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு. அப்போ இன்னைக்கு யார் நிம்மதியோடு இருக்கா? கோடிகளை வைத்திருப்பவர்களும் நிம்மதியோடு இல்லை, கோடிகளை தேடி செல்பவர்களும் நிம்மதியோடு இல்லை. அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு திருப்தியோடு வாழ்பவர்களே நிம்மதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை தங்கம் வேண்டும் என்றுதான் நினைப்பான். இரண்டாவது ஓடை தங்கம் கிடைத்தாலும் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்றுதான் நினைப்பான். அவனுடைய ஆசையை, அவனுடைய பேராசையை மண்ணை தவிர, மரணத்தை தவிர எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ்வினுடைய அருள் கொடையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நியதியை சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹுடைய அருள் கொடையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவன் வெற்றி அடைவான் யார் அவன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ் அவனுக்கு போதுமான வாழ்வாதாரத்தை கொடுத்து, அல்லாஹ் கொடுத்ததை குறைவுபடாமல் நிறைவோடு வாழ்பவன் வெற்றி பெறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் ஒரு அழகாதிய செய்தி, எவர் ஒருவர் காலையில் பாதுகாப்பான நிலையில் எழுந்திருக்கிறார், அன்றைக்கான உணவு, அந்த 3 வேளை உணவு அவருக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அவருக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கிறது என்றால், இதை 3ஐ வைத்துக்கொண்டு, அதாவது அன்றைக்கான காலையில் பாதுகாப்பான நிலையில் எழுந்திருக்கிறார், 3 வேளை உணர்வு, ஆரோக்கியமான உடல், இதை 3ஐ வைத்துக்கொண்டு ஒருவர் நிறைவோடு வாழ்கிறார் என்றால் இந்த மொத்த உலகமும் அவருக்கு கிடைத்தது போல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமக்கு என்ன தேவையோ அதை விட நமக்கு அதிகமாகவே அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு பாதுகாப்பான சூழல், 3 வேளை உணர்வு, ஆரோக்கியமான உடல், இது அனைத்தும் நமக்கு அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா நம்முடைய மனம் எப்போதும் நம்ம கிட்ட இது இல்லை அது இல்லை என்பதை மட்டும்தான் சொல்கிறது. ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை தவிர வேறு எவரையும் இதற்கு உதாரணமாக நம்மால் சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கு 3 வேளை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது. 2 நாட்களுக்கு அவர்களுக்கு ரொட்டி துண்டும் எண்ணெயும் கூட உணவாக கிடையாது. பசிக்காக வயிற்றில் 2 கற்களை கட்டிக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தினார்கள் நம்முடைய அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட ஏழ்மையிலும் வறுமையிலும் பசியிலும் இருந்தாலும் இரவில் சொல்வார்கள் தினமும், எனக்கு உணவை கொடுத்தாய் நன்றி, எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் நன்றி, எனக்கு பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி. இங்கு எத்தனையோ மக்கள்கள் உணவில்லாமல், தாகத்தில், பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள், இது அத்தனையும் எனக்கு கொடுத்தாய் யா அல்லாஹ் என்று நிறைவுபட வாழ்ந்தார்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ கவலைகள் சூழப்பட்டது, எத்தனையோ பிரச்சனைகள் சூழப்பட்டது, எத்தனையோ போர்க்களங்கள் சூழப்பட்டது, ஆனால் திருப்தியடைந்த உள்ளத்தோடு ஒரு வாழ்வை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனால்தான் ஜிப்ரில் என்னிடம் வந்து சொன்னார்கள், 5 விஷயங்களை சொன்னார்களாம். எதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரு நாள் இறந்து விடுவாய். யாரை வேண்டுமானாலும் நேசித்துக்கொள், ஆனால் ஒரு நாள் நிச்சயம் அந்த உறவை நீ பிரிந்தே தீர்வாய். எதை வேண்டுமானாலும் செய்து கொள், செயல்களில் நன்மையோ தீமையோ நிச்சயம் அதற்கான கூலியை நீ பெற்றே தீர்வாய். இரவு வணக்கம் தான் இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய இந்த கண்ணியம், மதிப்பு என்பது மனிதர்களை விட்டு தேவையற்று வாழ்தல்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், இந்த உலகத்தில் எல்லோரும் நம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து விடுவார்கள். பிரிவோடு மட்டுமல்ல, எல்லோரும் ஒரு நாள் நம்மை மறந்து விடுவார்கள். செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடலாம், சொத்துக்களை குவிப்பதற்காக ஓடலாம், உறவுகளுக்காக வாழலாம், நண்பர்களுக்காக வாழலாம், குழந்தைகளுக்காக வாழலாம் என்று அதற்காக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் செலவிடலாம். ஆனால் நாம் மரணித்து விட்டால்
எப்பொழுது நம்மை மறப்போம் என்றுதான் நினைப்பார்கள். யாராவது நம்மை நினைவுபடுத்தினால் கூட வேண்டாம், அவரை பற்றி பேசாதீர்கள், எனக்கு கவலை வந்துவிடும் என்று நம்மை தவிர்ப்பார்கள். அதனால் தான் நபி தோழர்கள் மன்னரை பார்த்து சொல்வார்கள், எதை எடுத்து சென்றீர்கள் இந்த உலக வாழ்வில்? உங்களுக்காக செல்வத்தை சேர்த்தீர்கள், இன்று யாரோ அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று அப்படிதான், செல்வத்தை சேர்ப்பதற்காக ஒருவன் அவனுடைய வாழ்நாளை பயன்படுத்துகிறான், அந்த செல்வத்தை இன்னொருவன் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களுக்காக வீடு, இன்று அந்த வீட்டில் யாரோ தங்குகிறார்கள். உங்களுக்கான மனைவி என்று ஒருவரை வைத்திருப்பீர்கள், உங்களுக்கான கணவன் என்று ஒருவரை வைத்திருப்பீர்கள். உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் வேறு யாரையோ ஒருவரை திருமணம் செய்து விட்டார்கள். அப்போ உங்களுக்கென்று மனிதா நீ எதை எடுத்து சென்றாய்? பேராசையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாயே. நபி தோழர்கள் மன்னரை பார்த்து கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரணிக்காது, அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். அல்லாஹ் தஆலா ரப்பில் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை அல்லாஹ் அனுமதித்த முறையில் தேடுங்கள். உங்களுடைய பேராசை மிகைத்து அல்லாஹ் தடுத்த முறையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒருபோதும் தேடிவிடாதீர்கள். அல்லாஹ் தேடி ஒன்றை உங்களுக்கு கொடுத்தால் அதை திருப்தி அடைய செய்வான், அதை அவன் அனுமதித்த முறையில் தேடினாள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைவுடன் வாழ்க்கையை வாழ்வதுதான் இந்த உலகத்தில் செல்வந்தன் வாழ்கின்ற வாழ்வு. அப்போ இங்கே கோடிகளை குவித்து வைப்பதோ, உலகம் முழுக்க சொத்துக்களை வாங்கி வைப்பதோ ஒரு செல்வந்தனுடைய வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நிறைவுடன் வாழ்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மனிதா, இந்த உலகத்தில் நீ எதை தேடினாலும் அது உன்னை விட்டு ஒரு நாள் அது பிரிந்து விடும். யாரை நேசித்தாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு நாள் நிச்சயம் பிரிந்து விடுவார்கள். அவர்கள் உன்னை மறந்து விடுவார்கள் விரைவில். இந்த தலைமுறையில் நம்முடைய செல்வந்தர்கள் யார் என்று நமக்கு தெரியும். ஆனால் அதே போன தலைமுறையில் யார் அவர்கள், எங்கு வாழ்ந்தார்கள் என்னவென்று நமக்கு தெரியுமா? இந்த உலகம் மறந்து விட்டது. ஆனால் யாரை இந்த உலகம் நினைவு கூறும் என்று தெரியுமா? படைத்த இறைவனுக்கு நன்றியோடு வாழ்ந்து, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு உலக பயனுற கொடுத்து வாழ்பவனே இந்த உலகம் இருக்கும் வரை நினைவு கூறும். அப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.